ஞாயிறு மறைக்கல்வி. பொறுப்பாளர்கள்: திருப்பணி சார்ந்த கடமைகள். பங்கு அருட்பணியாளர்: ஒரு பங்கு அருட்பணியாளர் அந்த பங்கின் மேய்ப்பு பணி சார்ந்த அனைத்து செயல்பாடுகளை ஊக்குவிப்பவராகவும் அதன் தலைவராகவும் இருக்கின்றார். அவரது வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுடன் தான் நம்பிக்கை உருவாக்கம் நடைபெறுகிறது. மறைக்கல்வி ஆசிரியர்களின் பயிற்சி மற்றும் உருவாக்கத்தில் அவர் முழு கவனமும் அக்கறையும் செலுத்துகிறார். மறைக்கல்வி ஆணையம் பரிந்துரைக்கும் மறைக்கல்விக்கான பயிற்சிகளில் மறைக்கல்வி ஆசிரியர்கள் பங்கெடுக்க அவர் ஊக்குவிக்கிறார். மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர்: மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் என்பவர் குறைந்தது 3 ஆண்டுகள் மறைக்கல்வி ஆசிரியராக பணியாற்றி இருக்க வேண்டும். ஒருங்கிணைப்பாளரின் பணிக்காலம் 3 ஆண்டுகள். அதனுடன் 3 ஆண்டுகள். அதனுடன் 3 ஆண்டுகள் என அதிகரிக்கப்படலாம். தனக்கு பின் இப்பொறுப்பில் இருந்து திறம்பட வழி நடத்தக்கூடியவர்களை உருவாக்குதல் என்பது மிகப்பெரிய கடமையாகும். அவர் பங்கு அருட்பணியாளருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் வேதியருக்கும் மறைக்கல்வி ஆணையத்துக்கும் இடையில் தொடர்பாளராக பணியாற்றுகிறார். கலை நிகழ்வுகள் மற்றும் திருவழிபாடு சார்ந்து ஒருங்கிணைப்பாளர்கள் இடையே அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறார். மறைக்கல்வி சார்ந்த புத்தகங்கள் மற்றும் மறைக்கல்வி கடவு கையேடு புத்தகங்கள் வாங்க தேவையான செயல்களில் ஈடுபடுகிறார். ஒவ்வொரு வகுப்புக்கும் சரியான ஆசிரியர்களை கண்டுபிடிக்கிறார். ஆசிரியர்கள் வர இயலாத சூழலில் அவர்களுக்கு பதிலாக பணியாற்ற வேறு ஆசிரியர்களை கண்டுபிடிக்கிறார். மாதாந்திர கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறார். ஒழுக்கம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்கிறார். வருகை பதிவேட்டை தயார் செய்து அதில் தவறாமல் பதிவு செய்கிறார். உயர் மறைமாவட்ட விருதுகளுக்காக ஒருங்கிணைக்கிறார். விடுமுறை விவிலிய பள்ளி செயல்பட ஆவண செய்கிறார். சமூக பணிகள் சார்ந்த பயணங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வழி செய்கிறார். இறை அழைத்தல் முகாம்களுக்கான ஏற்பாடுகள், திருவருட்சாதன தயாரிப்புகள், மறைமாவட்ட அளவிலான நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறார். கலை நிகழ்வுகளின் ஒருங்கிணைப்பாளர்: கலை நிகழ்வுகளின் ஒருங்கிணைப்பாளர் பங்கின் மறைக்கல்வி சார்ந்த கலை நிகழ்வுகளையும் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைக்கிறார். போட்டி நிகழ்வுகளை எல்லா வகுப்பினருக்கும் தயார் செய்து அவற்றை பங்கு அளவிலும் மறைவட்ட அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் ஒழுங்கு செய்கிறார். அவர் குழுக்களை அமைத்து போட்டி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறார். துவக்க விழா நிகழ்வுகள், குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சிகள், மாசற்ற குழந்தைகள் தின நிகழ்வுகள், சுற்றுலாக்கள், பிறந்தநாள் நிகழ்வுகள், மறைக்கல்வி ஆசிரியர் தினம் இவற்றை ஏற்பாடு செய்கிறார். அவர் ஒரு ஆசிரியராகவும் பங்களிக்கலாம். மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளரின் பணிக்காலத்தை ஒத்ததே இவரது பணிக்காலமும். திருவழிபாடு ஒருங்கிணைப்பாளர்: மறைக்கல்வி திருவழிபாடு நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறார். வழிபாடு சார்ந்து மற்ற நிகழ்வுகளையும் ஒழுங்கு செய்கிறார். வருடாந்திர தியானங்கள், சிறுவர் திருப்பலிகள், மறைக்கல்வி பாடற்குழு, ஒப்புரவு அருட்சாதன பங்கெடுப்பு போன்றவற்றை அவர் திட்டமிடுகிறார். மறைக்கல்வி ஆசிரியர்: மறைக்கல்வி ஆசிரியர் இறைபக்தி உள்ளவராகவும் நம்பிக்கை நிறைந்தவராகவும் நல்மதிப்பும் நற்பெயரும் கொண்டவராகவும் அனைவராலும் மதிக்கப்படுபவராகவும் இருப்பார். அவர் குழந்தைகளிடம் நட்புறவு கொண்டவராகவும் உற்சாகம் உள்ளவராகவும் மனித மதிப்பீடுகளை வளர்ப்பவராகவும் நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அவற்றை வாழ்பவராகவும் இருப்பார். அவர் மறைக்கல்வி கற்பித்தலை இறைவனின் பணி அழைப்பாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் பங்கு அருட்பணியாளரால் நியமிக்கப்படுகிறார். பங்கு அருட்பணியாளர் மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளருடன் கலந்து ஆலோசித்து ஒருவர் மறைக்கல்வி ஆசிரியராக பணியாற்ற அவருடைய திறமை மற்றும் நன்னடத்தையின் அடிப்படையில் அவரை தேர்ந்தெடுக்கின்றனர். உயர்மறை மாவட்டத்தால் ஏற்பாடு செய்யப்படும் மறைக்கல்வி நிகழ்வுகள் கூட்டங்களில் தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். மேலும் பணியகம் பரிந்துரைக்கும் பயிற்சிகளில் ஏதேனும் ஒன்றையாவது மேற்கொள்வது சிறந்ததாகும். தன் வகுப்புக்கு ஒரு மாணவ தலைவரை தேர்ந்தெடுக்கிறார். வருகை பதிவேடு, பாட முன்வரைவு மற்றும் செயல்பாடுகள் போன்றவற்றை தயாரிக்கிறார்.
தமிழக ஆயர் பேரவை பணிக்குழு பரிந்துரைக்கும் மறைக்கல்வி புத்தகங்களின் அடிப்படையிலேயே அவர் தயாரிக்கிறார். அவரது பணி ஆண்டுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யப்படும். மறைக்கல்வி மாணவர் தலைவர் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு தலைவர், ஒவ்வொரு தேர்வு அலகிற்கும் என்ற முறையில் தேர்வு செய்யப்படுகிறார். முதல் தேர்வு அலகு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இருக்கும். இரண்டாம் அலகு நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரை இருக்கும். ஒரே ஒரு முறை மட்டுமே ஒரு மாணவர் தலைவராக இருக்கும் வாய்ப்பு பெறுகிறார். மற்ற மாணவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க இது உதவியாக இருக்கும். பொதுவான குறிப்புகள். மறைக்கல்வி எல்லா வயதினரின் நம்பிக்கை வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. எனினும் குழந்தைகளுக்கு இது மிக மிக தேவை. மறைக்கல்வி வகுப்புகள் ஜூன் மாதம் துவங்கி மார்ச் மாதம் வரை 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு நடைபெறும். 1ஆம் வகுப்புக்கு கீழுள்ள பிள்ளைகளுக்கும் மறைக்கல்வி நடத்தப்படலாம். முன் இளம் உயர் மழலையர் நிலை ப்ரீ-கேஜி, எல்கேஜி, யூகேஜி ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாடு விவிலிய மறைக்கல்வி திருவழிபாட்டு மையம் வெளியிட்ட மறைக்கல்வி புத்தகத்தையும் விவிலியத்தையும் மறைக்கல்வி கனவு கையேடு புத்தகத்தையும் கொண்டு வர வேண்டும். மறைக்கல்வி வகுப்பிற்கு 80% வருகை பதிவு திருவருட்சாதனங்களை பெறுவதற்குரிய முன்னிபந்தனையாகும். ஒவ்வொரு மாணவரும் தமது 12ஆம் வகுப்பு முடிவு அல்லது அதற்கு இணையான வகுப்பு வரை மறைக்கல்வி கடவு கையேட்டை கவனமாக வைத்திருத்தல் வேண்டும். இளைய மாணவர்கள் அனைவரும் தமது பங்கில் முதல் திருவிருந்து பெறுதல் வேண்டும். எனவே ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தைக்காக மட்டும் ஒரு சிறப்பு திருவிருந்து திருப்பலிக்கு அனுமதி இல்லை. இருப்பினும் அந்த குடும்பத்தினருக்கு அறிமுகமான வேறொரு அருட்பணியாளர் முதல் திருவிருந்து கொடுக்க முன்வருவாரானால் பங்கு அருட்பணியாளரோடு சேர்ந்து அந்த முதல் திருவிருந்து திருப்பலியில் பங்கெடுத்து அந்த திருவருட்சாதனத்தை அந்த குழந்தைக்கு வழங்க அனுமதிக்கப்படுவார். கற்றல் மற்றும் உடல் சார்ந்த குறைபாடுகள் உள்ள சிறப்பு குழந்தைகளுக்கு அவர்களின் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்ப அந்த குழந்தைகள் அருட்சாதன வழிபாடுகளில் பங்கேற்கவும் அருட்சாதனங்களை பெறவும் ஊக்குவிக்கப்படலாம். அருட்பணியாளரின் நேரம் மற்றும் கடமைகளின் வசதிக்கேற்ப மறைக்கல்வி குழந்தைகளுக்கு மாதம் ஒரு முறை குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெற வேண்டும். மாதம் ஒரு முறை அல்லது இருமுறை ஒவ்வொரு வகுப்பும் சுழற்சி முறையில் அருட்பணியாளரின் தலைமையில் மறைக்கல்வி கூட்டம் நடத்தலாம். விவிலிய வாசிப்பு, ஏதாவது ஒரு செயல்பாடு, திருவை செய்திகள், மறைக்கல்வி பாடல் ஆகியவை இந்த கூட்டத்தில் இடம்பெறலாம். இறுதியில் பாப்பிரை பண்ணோடு நிறைவு செய்யலாம். மறைக்கல்வி ஆண்டின் இறுதியில் ஒருங்கிணைப்பாளர் பீகான் விருதிற்கான சிறந்த மாணவரையும் பலிபீட பணியாளரையும் தகுதி 2 நல்லாசிரியரையும் பரிந்துரை செய்வார். பங்கு அருட்பணியாளரின் ஒப்புதலுடன் உயர்மறை மாவட்ட மறைக்கல்வி ஆணையத்திற்கு அனுப்பி வைப்பார். மறைக்கல்வி மாணவ மாணவியரின் திருவழிபாட்டு பாடகர் குழு திருப்பலியில் அவர்களது பங்களிப்பை அதிகப்படுத்தி திருப்பலியை உயிரோட்டமுள்ளதாக மாற்றும்.